கோல்டு இடிஎஃப், கோல்டு ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டாக வந்து இருக்குங்க. எஸ்பெஷலி உங்ககிட்ட வந்து மந்த்லி வந்து ₹500 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெய்லி எஸ்ஐபியாக நீங்கள் 500 பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு கிராமாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணும்போது கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எஸ்ஐபியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இது போக இந்த மந்த் என்கிட்ட ஒரு அடிஷனலாக ஒரு ₹2000 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே வந்து அடிஷனல் பர்ச்சேஸாக போட்டு வந்து பண்ணிட முடியும். ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 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 10 சவரனுக்கான அமௌண்ட்டை நான் வந்து சேர்க்கணும் அப்படின்றத நினைச்சீங்க அப்படின்னா அதை பிட்ஸ் அண்ட் பீசஸாக நீங்கள் அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். எஸ்ஐபியாக மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டு வரலாம். சடனாக ஒரு போனஸ் கிடைக்குது, அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்படி பல ஆங்கிளில் அந்த 10 சவரனை அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக வந்து முடியும். நீங்கள் இது ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் காயினாக வாங்கணும் அல்லது பாராக வாங்கணும். அப்போது ஒரு பல்க் குவான்டிட்டியாக நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே வந்து மினிமம் பீசஸ் ₹500 பெர் மந்த், ₹500 ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்னு வாங்கும்போது லெஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் உங்களால் வந்து வாங்கிட முடியும். என்ஏவியும் லோவாக வந்து இருக்கிற காரணத்தினால லெஸ் டினாமினேஷனில் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும்.